ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே எகிப்துல ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ட்ரெடிஷன் இருந்துச்சு. அதுதான் மம்மிஃபிகேஷன் சொல்லுவாங்க. எகிப்தியன்ஸ் பிலீவ் பண்ணாங்க, மனுஷன் சாகும்போது அவனோட ஆத்மா திரும்ப அவனோட பாடிக்கே வந்து சேரும் அப்படின்னு. அதனால அவங்களோட பாடியை பத்திரமா பாதுகாக்கணும், அப்பதான் அவங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு அவங்க நம்பினாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு மனுஷன் இறந்த உடனே அவனோட பாடியை ஓபன் பண்ணி லங்ஸ், ரிவர், ஸ்டொமக் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. சர்ப்ரைஸ் தான் இல்ல, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பிரெயினை நோஸ் மூலமா ஹூக் போட்டு எடுத்துருவாங்க. இது புது டெக்னிக். அதுக்கப்புறமா பின்னாடி பாடி ஃபுல்லா நேட்ரான் சால்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பெஷலான டெசர்ட் சால்ட்டை அப்ளை பண்ணி 40 நாளைக்கு காய விட்டுருவாங்களாம். அப்போதான் பாடியில இருக்கிற பிளட்டும் ஈரப்பசையும் ரிமூவ் பண்ணும். ட்ரை ஆன பாடிக்கு பெர்ஃப்யூம்ஸ், ஆயில்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அப்பதான் ஸ்மெல் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு. அப்புறமா லினன் கிளாத்ல லேயர் பை லேயரா ரேப் பண்ணுவாங்களாம். சம்டைம்ஸ் 20 to 30 லேயர்ஸ் வரைக்கும் சுத்துவாங்களாம். இதுதான் ஃபைனலா மம்மி அப்படின்னு நம்ம சொல்றது. மம்மியா மாறின பாடியை எடுத்து சவப்பெட்டிக்குள்ள வச்சு பிரமிட்ல ஏதாவது ஒரு அறையில கொண்டு போய் சேஃபா வச்சிருவாங்களாம். அவங்க பிலீவ் பண்ணாங்க, அந்த ஆத்மா திரும்ப வந்து அந்த பாடியை பார்க்கும் அப்படின்னு. அந்த மம்மி கூடவே அதுக்கு தேவையான கோல்டு ஜுவல்ஸ், ஃபுட்டு, அனிமல்ஸ், ஏன் வேலைக்காரங்களோட சிலையை கூட அதுல வச்சிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட் லைஃப்ல யூஸ் பண்ணதுக்கு வேணும் அப்படின்னு. இப்போ நிறைய மம்மிஸ் 3000 to 4000 வருஷம் பழசானதாகவும் இன்னும் பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அதை எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரும் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியும் மம்மின்னு சொல்லும் போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு.